ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படத்தோட பேர் என்னன்னா கிராசிங்ங்கிற ஒரு கொரியன் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். நம்ம ஹீரோ சவுத் கொரியால இருப்பான். நார்த் கொரியால இருக்கிற அவனோட ஃபேமிலிய சவுத் கொரியாக்கு எப்படி கூட்டிட்டு வரான்ங்கிறது தான் இந்த திரைப்படத்தோட ஒன்லைனு. உங்களுக்கு டிஃபரெண்டான மூவிஸ் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோ நார்த் கொரியால ஒரு சுரங்கத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். கொரியால தான் இருக்கானாலுமே இவன் வாழ்க்கை ரொம்பவே நல்லாதான் போகுது. இவனுக்குன்னு பாசமா ஒரு ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு பையன், அவங்க வீட்டுல இருக்கிற நாய்க்குட்டின்னு இவன் வாழ்க்கை ரொம்பவே அழகா போயிட்டு இருக்கு. டெய்லி சாயந்தரம் வேலையை விட்டு வந்த உடனே அவனோட நாய்க்குட்டியோடையும் அவன் பையனோடையும் ஃபுட்பால் விளையாடுவான். நம்ம ஹீரோக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சின்ன பையனா இருக்கும்போது இவனே ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான். இப்போ நம்ம ஹீரோவும் பையனும் சேர்ந்து ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க மழை பெய்யுது. நம்ம ஹீரோவோட பையனுக்கு மழைனா ரொம்பவே பிடிக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து மழையில ஆடிட்டு இப்ப நம்ம ஹீரோட ஃபேமிலியில உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோட ஒய்ஃப் அவங்க பையனுக்கு அவங்க தட்டுல இருந்து நிறைய சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நார்த் கொரியால சாப்பாடு கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அதனால நார்த் கொரியால இருக்கிற எல்லா ஃபேமிலியுமே தான் பசங்களுக்கு தான் அதிகமா சாப்பாடு போடுவாங்க. இந்த மாதிரி அவங்க சாப்பிட்டு இருக்கும் போது ஹீரோட ஒய்ஃப் பயங்கரமா இருந்துறாங்க. ஹீரோ கூட கேக்குறான், என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோட ஒய்ஃபுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன இருமல் தான் அப்படின்னு சொல்ல அவங்க ஹஸ்பண்ட பார்த்து உங்க ஃப்ரெண்டு சைனால இருந்து திரும்பி வந்துட்டாராமா, நீங்க அவர் வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரீங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் அவன் பையனை கூட்டிட்டு அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அவன் நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. ஆள் பார்க்கவே பணக்கார மாதிரி இருக்கான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நார்த் கொரியால அரசாங்கத்துல ஒரு முக்கியமான பதவியில இருக்காரு. இப்ப கூட சைனாக்கு ஒரு ட்ரிப் விஷயமா தான் போயிட்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோவை பார்த்துமே, இந்த சரக்கு பாத்தியா, இந்த சரக்குல நீ பாத்திருக்கவே மாட்ட, இதெல்லாம் தான் வெளிநாட்டுக்காரங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியல. நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு புக் இருக்கு. அந்த புக் எடுத்து இது என்னடா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, இந்த புக்கை மட்டும் நீ டெய்லி படிச்சீனா உனக்கு ஒரு அப்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே இது சமைக்கிற புக்கு அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா அது என்ன புக்குனா அது புக்கே கிடையாது, அது பைபிள். நார்த் கொரியால எந்த ஒரு மதத்துக்கும் இடமே கிடையாது. பைபிள் அங்க தடை செய்யப்பட்ட பொருள். நம்ம ஹீரோல இதுக்கு முன்னாடி பைபிளே பார்த்தது இல்ல. அதனாலதான் அவன் ஃப்ரெண்ட பார்த்து இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டுமே இதுவும் கூட வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோக்குமே ஒரு பைபிள குடுக்கறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு பேரு மின்சு. இந்த மின்சுவும் நம்ம ஹீரோட பையனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோட பையனை அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போய் இதெல்லாம் தான் எங்க அப்பா எனக்கு சைனால இருந்து வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்ல ஷாப்னர் எல்லாம் காட்டுறா. அதை பார்த்து ஹீரோட பையன், ஓ வாவ், இது பார்க்கவே சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப இவங்க எல்லாம் பேசிட்டு ஹால்ல வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்து பார்த்தாதான் தெரியுது ஹீரோட ஃப்ரெண்டு சைனால இருந்து ஒரு ஃபுட்பால் மேட்சோட கேஸ்ட் வாங்கிட்டு வந்திருப்பான். இப்ப அதை போட்டு அந்த டிவில பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட பையன் இப்பதான் இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் பாக்குறான். அவன் ரொம்ப ஆர்வமா அந்த மேட்ச பாத்துட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டுமே ஹீரோட பையனை பார்த்து இது உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு சொல்ல ஹீரோட பையனுமே சரி சரி அப்படிங்கிறான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோட பையன் மின்சுவையே பாத்துட்டு இருப்பான். மின்சுவுமே பாத்துருவா, இவன் நம்மள பாத்துட்டு இருக்கான்னு. மின்சு பார்த்தவன நம்ம ஹீரோட பையன் அங்கிருந்து ஓடிடுவான். மின்சுமே அவனை கூப்பிட்டு, ஏன பார்த்து ஓடுற, இங்க பாரு உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு, இதான் பபுள் கம், இது நீ வாயில போட்டுக்கிட்டீங்கன்னா பெரிய பபுள் ஊதலாம் தெரியுமான்னு ஒரு பபுள் கம் குடுக்குறா. அந்த பபுள் கம் வாங்கிட்டு இவன் ரொம்ப சந்தோஷமா அவன் வீட்டுக்கு ஓடி வரான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வேலை பாக்குற கம்பெனில நிறைய ஃபுட்பால் மேட்ச் வைப்பாங்க. அந்த ஃபுட்பால் மேட்ச்ல எல்லாம் இவன் தான் பெரிய ஸ்டார் பிளேயரு. கோலா அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். இந்த மேட்ச அவன் வைஃபும் அவன் பையனும் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோவுமே ரொம்ப அவசரமா அவன் வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது அவன் வைஃபுக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை. அவங்க ஊர்ல இருக்கிற மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, உங்க வைஃபுக்கு டியூபர் க்ளோசஸ் இருக்கு, பத்தாவதுக்கு அவங்க கன்சீவா வேற இருக்காங்க, தயவு செஞ்சு சிட்டிக்கு கூட்டிட்டு போய் இவங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே அவன் வைஃப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பான். அந்த டாக்டர் நம்ம ஹீரோவை பத்தி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, உங்க வைஃப் கன்சீவா இருக்காங்க, அவங்களுக்கு டியூபர் க்ளோசஸ் வேற இருக்கு, கன்சீவா இருக்கிற லேடிக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா மருந்து கிடைக்கிறது நம்ம ஊர்ல கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நீங்க தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே அவங்க ஊர்ல இருக்கிற மருந்து கடைக்கெல்லாம் போய் தேடி பாக்குறான். ஆனா டியூபர் க்ளோசஸ்க்கு அங்க மருந்தே கிடையாது. இந்த மாதிரி மருந்து தேடிட்டு இருக்கும் போது ஒரு பையன் அங்க இருந்த சாப்பாடு திருடிட்டு ஓடுறான். நார்த் கொரியால எல்லாம் அனாதை பசங்க ஜாஸ்தியா இருப்பாங்க. அங்க பெருசா ஆர்பனேஜ்ல எதுவுமே இருக்காது. அதனால அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம ரோட்ல இருக்கிற சின்ன சின்ன பொருட்களை திருடி தின்னுட்டு இருப்பாங்க. அந்த
அந்த போலீஸ்காரனுமே அந்த பையனை போட்டு அடிக்க அந்த பையன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இப்ப அப்படியே நைட் ஆயிருது. நம்ம ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட வைஃபால சுத்தமா தூங்க முடியல. ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்குமே சுத்தமா தூக்கம் வரல. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அவன் ஃப்ரெண்டு பைபிள கொடுத்திருப்பான்ல, இப்ப அந்த பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் பையன் பாத்துறான். அவன் பையன் அவங்க அப்பாவை பார்த்து, என்னப்பா நீங்க தூங்கலையா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவுமே இல்லடா தூக்கம் வரலடா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க பையன் நம்ம ஹீரோவை பார்த்து, அப்பா நம்மள செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? மின்சுன்னு சொன்னா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு உலகத்துக்கு போயிருவோமாமா, அந்த உலகத்திலயுமே நம்ம யார் கூட எல்லாம் வாழ்ந்தோமோ அவங்களோட தான் சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு மின்சுன்னு சொன்னா, அது மட்டும் உண்மையா இருக்கணும். நான் செத்ததுக்கு அப்புறம் அந்த உலகத்துக்கு போய் உங்களோடையும் அம்மாவோடையும் ரொம்ப சந்தோஷமா வாழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அம்மாவோடையும் உங்களோடையும் வாழலாம்ல அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுமே அவன் பையனை பார்த்து, இதெல்லாம் எனக்காக சொல்றியா இல்ல மின்சுனுக்காக சொல்றியான்னு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாளுமே நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட பார்த்து, என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, நம்ம ஊர்ல மருந்தே கிடைக்கலடா அப்படின்னு சொல்லும் போது அவன் ஃப்ரெண்டுமே இப்ப நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். ஹீரோ என்ன சொல்றானா, உனக்கு தான் சைனால சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னீல, அவங்க கிட்ட சொல்லி மருந்து ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, ஹீரோட ஃப்ரெண்டுமே ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அவன் வீட்டுல உட்காந்து டிவி பாத்துட்டு இருப்பான். இந்த மாதிரி டிவி பாத்துட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இவனுக்கு சவுண்ட் கேக்குது. யாருடா வராங்கன்னு பார்த்தா வந்தது நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ். அவங்க வீட்டை சுத்து போட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டையுமே கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. அவனை பார்த்து, கவர்மெண்ட் உன்னை நம்பி சைனாக்கு அனுப்புனா அங்க போய் நீ இந்த கேசட்லாம் வாங்கிட்டு வருவியா, நாட்டுக்கு என்ன துரோகம் பண்றியான்னு இவனை போட்டு பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இவனுமே இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன விட்டுருங்க பிளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவான். ஆனா அந்த சோல்ஜரு இவனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ இந்த தப்ப மட்டும் பண்ணிருந்தீனா உன்னை மன்னிச்சிருப்பேன், ஆனா நீ சவுத் கொரியன் ஏஜென்ட்ஸ் கிட்ட தொடர்புல இருந்திருக்க, அவங்க மூலமா நீ அங்க சர்ச்சுக்கும் போயிருக்க, அங்க இருந்து நிறைய பைபிள் வாங்கிட்டு வந்திருக்க, அதெல்லாம் எங்க வச்சிருக்க அப்படின்னு கேட்க, அங்க இருந்த மித்த எல்லா சோல்ஜர்ஸும் வீட்டோட செவுத்து மேல அடிக்க, செவுத்துக்குள்ள இருந்து நிறைய பணமும் நிறைய பைபிளும் கீழே விழுந்து விழுகுது. இப்ப அடுத்த நாள் காலையிலயுமே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து பாக்குறான். ஆனா அங்க வீட்டுல யாருமே கிடையாது. நம்ம ஹீரோக்குமே அந்த நாள் ஃபுல்லாமே என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இவனே இவன் ஃப்ரெண்ட தான் மழை போல நம்பி இருந்தான். இப்ப அவன் ஒய்ஃப் எப்படா காப்பாத்துறதுன்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒய்ஃப் ஏறத்தால மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி போயிருப்பா. அவளால உடம்பு சுத்தமா முடியாது. அவன் ஒய்ஃபுக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அவங்க வீட்லயுமே எந்த விதமான பொருளும் இல்ல. உடம்பு முடியலனா கூட பரவாயில்ல, இப்ப இவ பிரெக்னெண்டா இருக்கால, இவளை எப்படி பட்டினி போட முடியும்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட ஃபேமிலி உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட பையனுக்கு சாப்பாடு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்பா இன்னைக்கு நம்ம வீட்ல யாருக்காவது பிறந்த நாளா, நம்ம ஊர்ல ஏதாவது திருவிழாவா, ஏன் திடீர்னு கறியில எடுத்து வச்சிருக்கீங்க, இந்த கறி எங்க வாங்குனீங்க, இருங்க நான் போய் நம்ம நாய் ஒயிட்டுக்கு இதை போட்டு வந்துடுறேன்னு அவன் நாய்க்குட்டிக்கு போய் சாப்பாடு போலான்னு போறான். பார்த்தா அவன் நாயை காணும். அப்பதான் நம்ம ஹீரோட பையனுக்கு புரியுது அவன் சாப்பிட்டு இருக்கிறது அவனோட நாய்க்குட்டியை தான். இதை தெரிஞ்ச உடனே ஹீரோட பையன் பயங்கரமா கோவப்படுறான். எதுக்காக என் நாய்க்குட்டியை சாகடிச்சிங்க, உங்களுக்கு எல்லாம் இறக்கமே கிடையாதா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ பயங்கர கடுப்பாயிடுறான். உன் நாய்க்குட்டியோட உங்க அம்மா வயித்துல வளர்ற குழந்தை ரொம்ப முக்கியம், வாயை மூடிட்டு சோற தின்னு அப்படின்னு சொல்ல ஹீரோட பையனுக்கு வாந்தியா வருது. அவன் நாய்க்குட்டியை நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறான். இப்ப நம்ம ஹீரோவுமே அவன் வீட்டுல இருந்த டிவியை கொண்டு போய் சந்தையில விக்கிறான். டிவி வித்த காசை வச்சு கொஞ்சம் சாப்பாடையும் வாங்கிட்டு வந்து அவன் வைஃப் கிட்ட கொடுக்கறான். அவன் வைஃப பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது, என் கம்பெனில நான் பேசிட்டேன், 3 வாரம் நான் லீவ் கேட்டிருக்கேன், இந்த 3 வாரத்துக்குள்ள நான் சைனாக்கு போய் கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சுட்டு உனக்கு மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அவ ஒய்ஃப் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, என்ன இப்படியே இருக்க சொல்றியா? நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொல்ல நம்ம ஹீரோட பையன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ கிளம்புறதுக்காக எல்லா சாப்பாடையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். கூடயே அந்த பைபிள்ல ஹீரோட ஃபேமிலி போட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறான். இப்ப நம்ம ஹீரோட பையன் எந்திரிக்கிறான். அவங்க அப்பாவை பார்த்து ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோக்குமே என்னடா தூங்கலையா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோட பையனுமே மௌனமா இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ அவன் வீட்டை விட்டு கிளம்ப அவங்க அப்பாவை பெரிய மனசு இல்லாம அவன் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோட பையனுமே அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நீங்க போகணுமா, மின்சுனோட அப்பாவுக்கு என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல, அவரு சைனாக்கு போனதுனாலதான் அவர் உள்ள பிடிச்சு போட்டாங்க, நீங்க போகாதீங்கன்னு இவன் பயங்கரமா அழுகுறான். நம்ம ஹீரோவுமே அவன் பையனை பார்த்து, டேய் நான் உனக்கு சொன்ன
சொல்ல மறந்துட்டேன், அவரை ஒன்னும் கேம்ப்ல தூக்கி போடல, அவன் வீட்டுக்கு வந்துட்டானாமா, அவன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கான், உன்கிட்ட சொல்ல சொன்னா நான் தான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் என்கிட்ட சொல்ல சொன்னா நான் தான் மறந்துட்டேன்னு அவன் பையனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் பையனை பார்த்து ஒரு கல்லை எட்டி மிதிக்கிறான். அந்த பையனுமே அது ஒரு பால் மாதிரி நினைச்சிட்டு அந்த கல்லை வச்சு நம்ம ஹீரோவும் பையனும் அப்படியே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவன் பையனை பார்த்து, அப்பா உனக்கு வாக்கு கொடுக்குறேன், அப்பா திருப்பி வருவேன், நான் திருப்பி வர வரைக்கும் அம்மாவை மட்டும் நீ நல்லா பாத்துக்கோ, அப்பா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு நான் புது ஷூவும் புதுசா ஃபுட்பால் வாங்கி தர அப்படின்னு சொல்ல ஹீரோட பையன் பயங்கர சந்தோஷமாயிடுறான். நம்ம ஹீரோவும் பையனுக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஆனா நம்ம ஹீரோட பையன் ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே அப்பாவித்தனமா நின்னுகிட்டு இருப்பான். இப்ப அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பார்டர் தாண்டறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவன் போயிட்டு இருக்கும் போது அந்த ஏரியிலேயே ஒருத்தன் பார்டரை தாண்டறதுக்கு ட்ரை பண்ணி செத்து போய் ஒருத்தன் அங்க மிதந்துகிட்டு இருப்பான். இத பார்த்த ஒரு நிமிஷம் இவன் பயந்து போயிடுறான். இவன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ஒரு தாத்தாவுமே இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த தாத்தாவுமே, தம்பி ஆனலில நானும் கூட வர அப்படின்னு சொல்ல அந்த தாத்தாயுமே பார்த்து வாங்க அப்படின்னு அந்த தாத்தாக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தூரத்துல சோல்ஜர்ஸ் வரத நம்ம ஹீரோ பாத்துறான். இவன் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அந்த தாத்தா சோல்ஜர்ஸ் கிட்ட வசமா மாட்டிக்கிறாரு. அவரை தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியா இவங்க கிட்ட எல்லாம் தப்பிச்சு ஒரு வழியா நம்ம ஹீரோவுமே சைனாக்கு வந்துட்டான். இந்த மாதிரி நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வந்த நிறைய பேர்த்த ஒரு வேன்ல வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு தாத்தா நம்ம ஹீரோவை பார்த்து, தம்பி நான் உன்னை பாத்துருக்கேன், நீ 1988 ஃபுட்பால விளையாண்டவன் தானே அப்படின்னு கேட்க இந்த தாத்தாவும் நம்ம ஹீரோவும் நல்லா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எந்த மாதிரி ஒரு இடத்துல சைனால வேலை பார்ப்பானா, நம்ம ஹீரோ ஒரு மர ஃபேக்டரியில வேலை பார்த்துட்டு இருப்பான். அங்க வர கட்டையெல்லாம் தூக்கி வைக்கணும், அதுதான் இவன் வேலை. இந்த வேலை இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலுமே அவன் ஃபேமிலிக்காக பல்ல கடிச்சிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் கூட வந்த கூட்டத்திலேயே இவன் ஒருத்த மட்டும்தான் கொஞ்ச நாள் மட்டும் இங்க வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகணும்னு நினைக்கிறான். மித்தவங்க எல்லாருமே இங்க இருந்து எப்படியாவது சவுத் கொரியாவுக்கு தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் ஒரு இடத்துல தங்கி இருக்காங்க. மித்தவங்க எல்லாம் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த தாத்தாவை பார்த்து, இந்த மருந்து எங்க கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியுமா, என் ஒய்ஃபுக்கு சுத்தமா உடம்புக்கு முடியல, நம்ம ஊர்ல இந்த மருந்து இல்ல, அதான் வாங்கலான்னு கேக்குறேன், எங்க கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அந்த தாத்தாவுமே பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கு, அங்க போனா இது கிடைக்கும் நினைக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இந்த மாதிரி கொஞ்ச நாட்கள் போகுது. அடுத்த நாள் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டா நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் அங்க வந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே தேச துரோகிகளை புடிங்கடான்னு நம்ம ஹீரோவை பார்த்து கத்த நம்ம ஹீரோ கூட இருந்தவங்களும் நம்ம ஹீரோவும் அப்படியே தெரிச்சு வர்றாங்க. பாதி பேரு சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவங்க கையில எல்லாம் மாட்டாம எப்படி எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அவனுக்கு நடந்த மிகப்பெரிய சோகம் என்னன்னா, ஆனா அவன் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசு அங்கேயே விழுந்துருது. அதை எடுக்கவும் முடியாம இப்ப அங்கிருந்து ரொம்ப பாவமா ஓடுறான். இப்ப இவங்க எல்லாருமே நார்த் கொரியன் சோல்ஜர்ஸுக்கு பயந்துகிட்டு ஒரு இடத்துல பம்பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரான். அவனை பார்த்தோன்னு இவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. ஆனா அந்த ஆளு நம்ம ஹீரோட கேங்க பார்த்து, கவலைப்படாதீங்க, உங்களை யாருங்க வேலைக்கு அனுப்புனாங்களோ அவர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி என்ன அனுப்பியிருக்காரு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க ஒரே ஒரு வாட்டி நான் சொல்ற இடத்துக்கு வந்தா போதும், உங்களுக்கு கை நிறைய பணம் கிடைக்கும். அங்க வந்து நீங்க எதுவுமே பேச வேணாம், அங்க வந்தா மட்டும் போதும், பணத்தை வாங்கிட்டு நீங்க விருப்பப்படுற இடத்துக்கு நீங்க போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோ இதுக்கு ஒத்துக்கிறான். நான் உங்க கூட வரேன்னு சொல்ல மித்த எல்லாருமே இதுக்கும் ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவையும் ஹீரோட கேங்கையும் சைனால எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்பனா சைனா டவுனை பாக்குறான். அப்படியே பிரமிச்சு போய் பாத்துட்டு இருக்கும் போது அந்த புரோக்கர் என்ன சொல்றானா, சைனால பணம் இருந்தா நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான். ஆனா இதே சமயத்துல நம்ம ஹீரோட ஃபேமிலி நார்த் கொரியால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஹீரோ 3 வாரத்துல வரேன்னு சொல்லியிருப்பான். ஆனா 5 வாரம் ஆச்சு, இன்னுமே வராதனால அவன் ஃபேமிலி பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோட வைஃபுமே படிச்சுட்டு இருக்க அவங்க பையனை கூப்பிட்டு, கண்ணா இங்க வா, அப்பா எப்ப வருவாருன்னு தெரியாது, என் கையில இருக்கு பாத்தியா அந்த மோதிரம், அது நீ வச்சுக்கோ, எனக்கு ஏதாவதுனா இத வச்சு பொழைச்சுக்கோன்னு அவங்க பையன் கிட்ட சொல்ல ஹீரோட பையன் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு பயங்கரமா அழுகுறான். அவங்க அம்மாவுமே அப்பாவும் இங்க இல்ல, அவரு செத்து போயிருக்கணும், இல்ல யாருக்கிட்டயாவது அவரு மாட்டி இருப்பாருன்னு நம்ம ஹீரோவை நினைச்சு வருத்தப்படுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனை ஒரு 40 பேர் சேர்த்தி ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இப்போ இங்க இருந்து கட் பண்ண என்ன ஆகுதுன்னா, ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்
அப்புறம் கூட இன்னும் சில பேரு அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வண்டியில எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துக்கு அந்த வண்டி போகுது. அது வேற எங்கேயும் கிடையாது, ஜெர்மனி எம்பசிக்கு தான் போகுது. அவருமே சொல்றாரு, நீங்க மட்டும் அங்க போயிருங்க, அப்புறம் சைனா கவர்மெண்டால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல, இப்ப அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்குள்ள போறாங்க. ஆனா அங்க இருக்கிற சில மக்களை போக விடாம சைனா கவர்மெண்ட்ல இருக்கிற சோல்ஜர்ஸ் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க வந்துடுறான். ஆனா ஒரு பொண்ணு கை குழந்தைய வச்சுக்கிட்டு சைனா சோல்ஜர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இத பார்த்தவன அவனுக்கு மனசு கேட்கல. ஏன்னா சைனா சோல்ஜர்ஸ் கிட்ட நார்த் கொரியன் பீப்புள் மாட்டினாங்கன்னா அவங்கள திருப்பியும் நார்த் கொரியாக்கு அனுப்பிடுவாங்க. நார்த் கொரியாக்கு அனுப்புறது மட்டும் இல்லாம அவங்கள அந்த பிரிசன் கேம்ப்லயே போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ அந்த பொண்ண அவங்க கிட்ட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெர்மன் எம்பசிக்குள்ள கூட்டிட்டு வரான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட பையனை சந்தையில காட்டுறாங்க. அவங்க வீட்டுல தான் சாப்பிட எந்த விதமான பொருளும் இல்ல, சாப்பாடு ஏதாவது கிடைக்குமான்னு அப்படியே பாத்துட்டு இருக்கான். அப்பதான் அனாதையா இருக்கிற சில பசங்க அந்த கடையில இருக்கிறவங்க கிட்ட பிச்சை கேட்டா அவங்க பருப்பெல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோட பையனுமே அதே மாதிரி பிச்சை எடுத்து அவங்க அம்மாக்காக கொஞ்சம் பருப்பை வாங்கிட்டு வரான். அவங்க அம்மா குடுக்கலான்னு வேகமா ஓடி வர வந்து பார்த்தா அவங்க அம்மா செத்து போயிருப்பாங்க. இத பார்த்தோன்னு ஹீரோட பையனுக்கு சுத்தமா முடியல. ஏமா செத்து போனீங்க, அப்பா வர வரைக்கும் உங்களை நல்லா பாத்துக்கிறேன்னு அப்பாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன்னு ஏன் செத்து போனீங்கன்னு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மாவை அனாதை போன மாதிரி தூக்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மாவை அனாதை மாதிரி தூக்கிட்டு போறத பார்த்து அங்கிருந்து விட்ட மக்கள் கிட்ட எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நாள் வந்துருவாரு, எங்க அம்மாவை ஒண்ணும் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு நம்ம ஹீரோட பையன் கெஞ்சுறான். அவங்க அம்மாவை ஏத்திட்டு போற வண்டிக்கு பின்னாடியுமே ரொம்ப தூரம் ஓடுறான். இப்போ ஒரு பிரஸ் மீட் மாதிரி காட்டுறாங்க. இந்த பிரஸ் மீட் எதுக்குன்னா நார்த் கொரியால எப்படி ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட கமிட்டி தான் இந்த கமிட்டி. இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே சவுத் கொரியா கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு பாவம் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா பணம் கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டான். நார்த் கொரியாக்குமே இவன் தப்பிச்சு போயிட்டான்ங்கிற விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு ஆளை பார்த்து நீங்க எப்ப பணம் தருவீங்க அப்படின்னு கேட்க அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, நீங்க மட்டும் சவுத் கொரியாவுக்கு போயிட்டீங்கன்னா போதும், நீங்க அங்க போய் சேர்ந்த கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு பணத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ற இந்த ஆளுமே என்னங்க வளர்றீங்க, நான் நார்த் கொரியாவுக்கு போகணும், இங்க வந்து கலந்துகிட்டா பணம் கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தேன், எனக்கு என் பணம் வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஒரு பொண்ணை காப்பாத்தி இருப்பான்ல. அதனால மீடியா எல்லாருமே நம்ம ஹீரோவை வீடியோ எடுத்திருப்பாங்க. அவன் ஃபேஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிருக்கும். இப்போ ஒரு அதிகாரி, உங்க வைஃபும் உங்க குழந்தையும் நார்த் கொரியால இருக்காங்கன்னா நீங்க வந்தீங்க, நம்ம ஹீரோவுமே பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லிதான் நான் இங்க வந்தேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அந்த அதிகாரியுமே, சார் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இனி உங்களால உங்க ஊருக்கு போக முடியாது, நீங்க மட்டும் இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே போனீங்கன்னா சைனாவை சேர்ந்த சோல்ஜர்ஸ் உங்களை நார்த் கொரியால இருக்கிற பிரசன்ட் கேப்ல தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலி விட்டு பெரிய மனசு இல்லாம இப்போ வெளியே போக பாக்குறான். ஆனா அங்க இருந்த மித்த எல்லாருமே அவனை தடுத்து நிறுத்திடுறாங்க. இப்ப இவனுமே ரொம்ப சோகமா சவுத் கொரியாவுக்கு வந்து இறங்குறான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட பையனை காட்டுறாங்க. இப்போ அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, சாப்பாடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க வீட்டுல அவங்க அப்பா வாங்கின ஒரு கோல்டு மெடல் இருக்கும். அந்த கோல்டு மெடலை பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி அத விக்க ட்ரை பண்றான். அவங்களுமே கொஞ்சம் பணத்தை கொடுக்கறாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுமே நீ இனிமே இங்க இருக்காதப்பா, உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோட பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அப்பாவை தேடி இவன் சைனாக்கு கிளம்புறான். இப்போ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணதுனால இவன் சாப்பிடவே கிடையாது. சரி ஏதாவது வாங்கி திங்கலான்னு பார்த்தா இவன் சாப்பிட்டு இருக்கும் போது இவனுக்கு பின்னாடி இருந்து நிறைய பசங்க வந்து இவன் கிட்ட இருக்கிற சாப்பிடுற பொருளை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோட பையனுக்கு ஒண்ணு புரியுது, அப்பா அம்மா இல்லாம நார்த் கொரியால வாழ்றது பிரிசன் கேம்ப்ல வாழ்றதை விட ரொம்ப கஷ்டம்னு. இப்ப நம்ம ஹீரோட பையன் ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பான். இப்ப அப்படியே அங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழையை பார்த்த உடனே அவங்க அப்பா ஞாபகம் தான் வருது. மழை வரும்போது எப்பவுமே இவன் அவங்க அப்பாவோட ஜாலியா ஃபுட்பால் விளையாடுவான். அதெல்லாம் இப்ப இல்லையே நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். இங்க நம்ம ஹீரோவுமே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இவன் கூட வந்து ஒரு தாத்தா நம்ம ஹீரோவை பார்த்து, ஏன்டா எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்க, உன் ஃபேமிலி நினைச்சுதானே நீ இவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, நார்த் கொரியால இருக்கிற ஒரு ஏஜென்ட்டோட நம்பர் கிடைச்சிருக்கு, நீ அவங்க கூட பேசுன்னு ஒரு நம்பர் கொடுக்குறான். இப்ப நம்ம ஹீரோட பையனை காட்டுறாங்க. ரொம்ப நேரம் ஆயிருச்சுன்னு ஒரு ஸ்டேஷன்ல போய் படுத்துங்கிறான். காலையில எந்திரிச்சு பார்த்தாதான் தெரியும் இவன் ஒரு ஷூவை போட்டுட்டு இருந்திருப்பான்ல, அதே ஓட்டையா தான் இருக்கும். அத ஒரு பையன் திருடி போட்டுட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோட பையன் அவனை திட்டல, அவன் கிட்ட போய் இது குடுறான்னு கேட்கல. அவனே அப்படியே பாவமா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்படியே அன்னைக்கு நாள் போயிட்டு இருக்கும் போது எல்லாத்துக்கிட்டையும் போய் சைனாக்கு எப்படி போகணும் சைனாக்கு எப்படி போகணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் ஒரு பையன் நம்ம ஹீரோவை பார்த்து, சைனாக்கு போகணுமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் ஆல்ரெடி 2 வாட்டி பார்டர் தாண்டி போயிருக்கேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறான். இவன் வயசுல இருக்கிற சின்ன பசங்க
இவன் வயசுல இருக்கிற சில பசங்க இவன் கிட்ட பிச்சை கேட்பாங்க, இவனுமே சாப்பாடு கொடுக்குறான். இப்போ நம்ம ஹீரோட பையனும் இன்னொரு பையன் நம்ம ஹீரோட பையனுக்கு ஹெல்ப் பண்றான்ல, அவனை நம்ம புரோக்கர்னு கூப்பிடுவோம். அந்த பையனை நம்ம ஹீரோவை போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்து நிறைய பசங்க காசு கொடு காசு கொடுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த பையன் நம்ம ஹீரோவை அதுல இருந்து காப்பாத்துறான். உன் பணத்தை நீ எங்கிட்ட கொடுத்துரு, இல்லாட்டி ஆட்டைய போட்டுருவாங்கன்னு இந்த புரோக்கர் சொல்ல நம்ம ஹீரோவோட பையன் அப்பதான் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பாக்குறான். இவனுக்கு ரொம்ப பிடிச்ச மின்சு பிச்சைக்காரி மாதிரி ரோட்ல போயிட்டு இருப்பா, கீழே கிடக்குற சின்ன சின்ன தானியங்கள் எடுத்து தின்னுட்டு இருப்பா. ஹீரோட பையனுமே அந்த பொண்ணு கூப்பிட அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறா. நம்ம ஹீரோட பையன் அந்த பொண்ணுக்கு நல்லா சாப்பாடு வாங்கி தரான். அவ இருந்த பசியில நிறைய நூடுல்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணுக்காக இப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷூ கூட வாங்கி தரான். அந்த புரோக்கர் பையனுமே நம்ம ஹீரோட பையனை பார்த்து நீ பணக்காரன் தான், அதனாலதான் அவளுக்கு இவ்வளவு வாங்கி தெரியான்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோட பையனும் மின்சுவை பார்த்து மின்சு உன் ஷூவை நீ இப்படி போட்டுக்காத, கால் எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அது இருக்காது, நான் வச்சிருக்கேன் பாத்தியா, இந்த மாதிரி ஷூவை கட்டி பிடிச்சிட்டு தூங்க அப்படின்னு சொல்ல இப்ப இவங்க எல்லாம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோக்கு சவுத் கொரியால ஒரு ஃபேக்டரியில வேலை கிடைச்சிருக்கும். அவன் அங்க வேலை பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நார்த் கொரியன் ஏஜென்ட் கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு போன் கால் வரும். நார்த் கொரியன் ஏஜென்ட பார்த்து என் ஒய்ஃபும் பையனும் அங்கதான் இருக்காங்க, என் ஒய்ஃபுக்கு வேற உடம்பு சரியில்லை, நான் உங்களுக்கு அனுப்பின பணத்தை எப்படியாவது அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல அந்த ஏஜென்ட்டுமே செக்யூரிட்டி எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, கண்டிப்பா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவ ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லையில மருந்து வாங்கலான்னு மெடிக்கல் ஷாப் போக அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இதுக்கெல்லாம் நாங்க மருந்து கொடுக்க மாட்டோம், டாக்டர் கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அவ இங்க இல்ல, இந்த மருந்து மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா டாக்டர் கிட்ட போங்க சார், இதுக்கு பெருசா செலவாகாது, நம்ம ஊர்ல இதுக்கெல்லாம் ஃப்ரீ தானே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறான். இந்த மருந்தை தேடி நார்த் கொரியால இவன் அலையாத இடமே கிடையாது, இந்த மருந்து இங்க ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுவான். இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு வர இவன் கூட சில பேரு நார்த் கொரியால இருந்து சவுத் கொரியாக்கு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து எதுக்குதான் இவன் இப்படி நடிக்கிறானோ, கொண்டாட்டி பிள்ளைகளாம் அங்க விட்டுட்டு தானே வந்தான், என்னமோ பெரிய உத்தம மாதிரி டெய்லி சோகமா இருக்கானு நம்ம ஹீரோவை அவன் முதுகுக்கு பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோட பையனை கட்டுறாங்க. அந்த புரோக்கர் பையனோட ஹெல்ப் மூலமா இவங்க சைனா பார்டர் கிட்ட வந்துட்டாங்க. அந்த பையனுமே அந்த மலை ஏறி இறங்குனீங்கன்னா சைனா தான், சீக்கிரம் போயிருங்க, நீ சைனாக்கு தானே போற, உன் பணத்தை கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோட பையன் அப்பாவை கூட்டிட்டு நான் இங்க வந்துடுவேன், நான் ஏன் உனக்கு பணம் தரணும்னு நம்ம ஹீரோவோட பையனுக்கும் இந்த புரோக்கருக்கும் சண்டை வருது. ஆனா கரெக்டா இருப்பாங்க நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் வந்துடுறாங்க. அந்த பையனை போட்டு அடிடி நடிக்க அந்த பையன் அங்கேயே செத்து போயிருவான். இப்ப நம்ம ஹீரோவோட பையனையும் அந்த பொண்ணையும் பிரிசன் கேம்புக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்ப அந்த நார்த் கொரியன் பிரிசன் கேம்ப காட்டுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ஒண்ணு சைனாக்கு தப்பிச்சு போனவங்க, இல்லாட்டி சைனாக்கு தப்பிச்சு போக பார்த்தவங்க தான். யாருக்கெல்லாம் இங்க வயிறு பெருசா இருக்கோ அவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை விட அங்க ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு பொண்ணு சைனாக்கு போய் சைனாக்காரங்களால கர்ப்பமாக்கப்பட்டாங்கன்னா அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தைய அடிச்சு சாவடிச்சிருவாங்க. இப்போ அங்க இருக்கிற 2 பேர்த்த அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோட பையன் பார்க்க அவன் ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறான். இப்போ அங்க இருக்கிற ஒரு சோல்ஜருமே நம்ம ஹீரோட பையனை பார்த்து நீதானே அந்த துரோகியோட பையன் அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோட பையனுமே எங்க அப்பா ஒன்னும் துரோகி கிடையாது, அவரு கொஞ்ச நாள் வந்துருவாரு, நம்ம பிரசிடென்ட் கிட்டயே மெடல் வாங்கியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த சோல்ஜருமே வாயை மூடிட்டு போனே நம்ம ஹீரோட பையனை பயங்கரமா திட்டுறான். இப்ப அந்த நார்த் கொரியன் கேம்ப்குள்ள காட்டுறாங்க. பிரசன்ட் கேம்ப்ல பயங்கரமான வேலை இருக்கும், நீங்க இதெல்லாம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஹீரோட பையனை சின்ன பையன் கூட பார்க்காம பயங்கரமா வேலை வாங்குறாங்க. இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க மழை வந்துருது. மலையில ஒரு பையன் தப்பிச்சு போக ட்ரை பண்றான். சோல்ஜர்ஸ் இதை பார்த்த உடனே அவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோட பையனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுது, இந்த மலையிலேயே நம்மள இப்படி நிக்க வச்சிருக்காங்க, இந்த மலையிலேயே நான் செத்து போயிட்டேனா, செத்து போனதுக்கு அப்புறம் இன்னொரு உலகத்துல போய் எங்க அப்பா அம்மாவோட நான் சந்தோஷமா வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியாவது நம்ம ஒய்ஃபும் நம்ம பையனும் இந்த ஊருக்கு வந்துருவாங்கன்னு நம்ம ஹீரோ அவன் ஒய்ஃபுக்காகவும் அவன் பையனுக்காகவும் நிறைய மருந்து பால் இதெல்லாம் வாங்கி வச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ ஒரு ஆள் வந்து நீ ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இங்கேயே தங்கணும், ஒரு நல்ல அபார்ட்மெண்ட்டுக்கு போலாம்ல, எதுக்காக ஒண்ணு நீ இப்படி வருத்திக்கிற அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, என் ஒய்ஃபையும்
என் பையனும் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் எப்படி நல்லா வாழ முடியும்? அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். அவங்க வரும்போது நான் தயாரா இருக்க வேண்டாமா? அதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப இங்க இருந்து கட் பண்ணா அந்த பிரிசன் கேம்ப் காட்டுறாங்க. அந்த பிரிசன் கேம்ப்ல மின்ஜுவுக்கு தோள் பட்டையில ஏதோ ஒரு புண்ணா இருக்கும் போல இருக்கு. அதோட வலி அவளுக்கு சுத்தமா பொறுக்க முடியல. ஹீரோட பையன் மின்ஜுவை பாத்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு நம்ம ஹீரோட பையனை பார்த்து, இந்த மாதிரி புண்ணுக்கெல்லாம் எலி தோலை வச்சா சீக்கிரம் சரியாயிரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட பையன் இதை யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோட பையனுமே ரொம்ப நாள் எலி தேடிக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது எலி ஒண்ணு போகுது. இப்ப அந்த எலிய துரத்துக்கிட்டே போனா அவன் கண்ணு முன்னாடியே பல எலிகள் மாட்டுது. எல்லா எலிகளுமே செத்து போன பணத்துக்கு மேல ஏறி ஆடிக்கிட்டு இருக்கும். இப்போ ஒரு எலிய கொன்னு ஒரு தோலை எடுத்து மின்ஜோவோட தோல்ல இவன் வச்சுடுவான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ அவன் பையனுக்காக ஒரு ஃபுட்பால் வாங்கிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். இந்த மாதிரி டைம்ல அவனுக்கு ஒரு போன் கால் வருது. உங்க வைஃப் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த புரோக்கர் சொல்ல இவனுக்கு ஒரு நிமிஷம் அப்படி இருந்து போயிருது. அவன் இடத்துல உட்கார்ந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு ஆள் வந்து, எதுக்காகடா இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்க? உன் வைஃப் வரும்போது நீ நல்லா இருக்க வேணாமா? நீ கர்த்தர் கிட்ட வேண்டு, கர்த்தர் உன்னோட ஃபேமிலியை பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பயங்கர கடுப்பாயிடுறான். ஏன் உங்க கர்த்தருக்கு நான் வேணா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாரா? வேண்டாட்டி அவரு ஹெல்ப் பண்ண மாட்டாரா? இங்க மட்டும்தான் இருப்பாரோ? நார்த் கொரியாக்குலாம் வரமாட்டாரா? என் வைஃப் செத்து போயிட்டானே என் பாட்டுக்கு கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். என் வைஃபையும் பையனையும் நான் தான் கொண்டுட்டேன், என் வைஃப நான் தான் கொண்டுட்டேன்னு பயங்கரமா அழுகிறான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா பிரிசன் கேம்ப கட்டுறாங்க. மின்சுனால சுத்தமா முடியல. நம்ம ஹீரோட பையன் தோல் வச்சுமே சரியாகலையான்னு போய் பார்த்தாதான் தெரியுது மின்ஜோக்கு ஆயிருந்த புண்ணுக்குள்ள இருந்து நிறைய புழுக்கள் வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட பையனுக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ ஒரு சோல்ஜரு நம்ம ஹீரோட பையனை பார்த்து, டே புடியா இங்க வா, நான் இன்னும் 2 மணி நேரத்துல பரேடு முடிச்சுட்டு வந்துருவேன். நான் வரதுக்குள்ள என் சைக்கிள் பல பலன்னு இருக்கணும். சின்ன ஸ்கிராட்ச் விழுந்தாலும் கொய்யால நீ கீந்த அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட பையனுமே இந்த ஆள் போன உடனே மின்ஜோவை பார்த்து, நான் உன்ன சைக்கிள்ல ரவுண்டு கூட்டிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்றான். மின்ஜோவையும் சைக்கிள் ஏத்தி வச்சுட்டு ஜாலியா ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காங்க. மின்ஜோக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாழ்நாள் ஃபுல்லா நான் இப்படியே போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது மின்ஜோ அப்படியே இறந்து போயிருவா. நம்ம ஹீரோட பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க அம்மாவை எப்படி அனாதை பண்ண மாதிரி தூக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரிதான் இந்த குட்டி பொண்ணையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பயங்கரமா கதறி கதறி அழுகுறான். இப்போ இங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாளே நம்ம ஹீரோ ஒரு புரோக்கரோட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து பிரிசன் கேம்ப்ல பணத்தை கொடுத்து ஹீரோட பையனை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோட பையனை பார்த்துமே, அந்த மலைக்கு மேல மட்டும் நீ போயிரு, எந்த விதமான சோல்ஜர்ஸ் இருக்க மாட்டாங்க, அங்க போ, அங்க ஒரு வேன் இருக்கும், அதுல ஏறி நீ போயிருப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோட பையனுமே அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டா பண்ணுவான். இப்போ ஒரு வண்டியுமே அவனை வந்து கூட்டிட்டு போகுது. அந்த வண்டிக்காரனை பார்த்து, உண்மையிலேயே எங்க அப்பா தான் அனுப்பிச்சாரா அப்படின்னு கேட்க அந்த வண்டிக்காரன், பின்ன பொழப்பு இல்லாமலே நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உன் துணியெல்லாம் ரொம்ப நாருது, அதை தூக்கி போடுப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட பையனுமே துணியை தூக்கி போடுவான். துணியை தூக்கி போட்ட அடுத்த செகண்டே அங்கிள் வண்டி நிப்பாட்டுங்கன்னு அந்த துணிய எடுக்கிறதுக்கு வர்றான். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோட பையனுக்கு அவங்க அம்மா ஒரு மோதிரம் கொடுத்திருப்பாங்க. அந்த மோதிரம் என்னன்னா, நம்ம ஹீரோ கல்யாணத்தப்போ அவங்க வைஃபுக்கு போட்ட மோதிரம். அவங்க அப்பாட்ட போய் கொடுத்துடணும்னு இந்த வறுமையிலையும் இந்த மோதிரத்தை பத்திரமா வச்சிருந்திருப்பான். இப்போ ஒரு ஆளு வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவனை நம்ம சைனா புரோக்கர்னு கூப்பிடுவோம். இந்த சைனா புரோக்கரு இவன் வீட்லயே ஹீரோட பையனை தங்க வைக்கிறான். அங்க ஒரு லேடி நம்ம ஹீரோட பையனை தான் பையன் மாதிரி அவனுக்கு நிறைய சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து, நம்ம ஹீரோட பையனுக்கு சாப்பாடு ஊட்டுறாங்கல்ல, இது ஒண்ணும் உங்களோட பையன் கிடையாது, விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்ம ஹீரோட பையனுக்கு ஒருத்தங்க சாப்பாடு ஊட்டுறாங்கல்ல, இவங்க நார்த் கொரியால இருந்து சைனாக்கு பார்டரை கிராஸ் பண்ணி வரும்போது நார்த் கொரியாக்காரங்க இந்த அம்மாவை சுடுறதுக்கு பதிலா அவங்க கை குழந்தைய சுட்டிருப்பாங்க. அதனால இவங்களுக்கு புத்தி பேதலிச்சு போயிருக்கும். நம்ம ஹீரோட பையனுமே சாப்பிட்டுட்டான். அந்த சைனா புரோக்கரு நம்ம ஹீரோட பையனை பார்த்து, உங்க அப்பா தான் லைன்ல இருக்காரு, அவரோட பேசு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட பையனால இத நம்பவே முடியல. போன் எடுத்து பேசுனா 2 நிமிஷம் யாருமே பேசல. நம்ம ஹீரோட பையன் கதறி கதறி அழுகுறான். நம்ம ஹீரோவுமே பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறான். ஹீரோட பையன் ஹீரோவை பார்த்து, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, அம்மா என்னாலதான் செத்து போயிட்டாங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவால அவன் பையனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. ஹீரோ அவன் பையனை பார்த்து, அந்த அங்கிள் சொல்றத மட்டும் நல்லா கேளுப்பா, நீ மட்டும் அவர் சொல்றதை கேட்டீங்கன்னா இன்னும் 2 நாள்ல நீ என்ன பாக்கலாம், அப்போ உன்னை கூட்டிட்டு போக வந்துகிட்டே இருக்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் மாறி மாறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில ஒரு 4 பேர்த்த கூட்டிட்டு அந்த சைனா புரோக்கரு ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு டிக்கெட் செக்கர் வராரு. அந்த டிக்கெட் செக்கரு ஒரு லேடி ஒருத்தி பைத்திய மாதிரி இருப்பாள, அவகிட்ட போய் டிக்கெட் கேட்க நம்ம புரோக்கரு, சார் எங்கிட்ட இருக்கு இந்தாங்கன்னு டிக்கெட் கொடுத்து அனுப்பிச்சுட்டுருவான். ஆனா
அந்த சைனா புரோக்கரு அந்த 2 லேடிஸ பார்த்து உங்க அக்காவை அமைதியா இருக்க சொல்லு, இந்நேரம் நம்மள மாட்டி விட்டுருப்பா அப்படின்னு சொல்ல அந்த லூசு பொம்பள பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் அந்த சைனா புரோக்கரு எப்படியோ பேசி அந்த ஆள அங்கிருந்து அனுப்பிச்சு விட்டுறான். இப்படியே ஒரு நாள் போகுது. இப்போ அடுத்த நாள் காலையில அந்த சைனா புரோக்கருக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து போன் வருது. நம்ம ஹீரோவுமே என் பையன் கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பையனும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பையன் சத்தம் போட்டு கொரியன்ல பேசிக்கிட்டு இருப்பான். இத பார்த்தோன்னு அந்த சைனா புரோக்கருமே போன் எல்லாம் பேசுறது போதும் குடுறானு, நான் சைனால இருக்கேன், நாங்க கொரியன்ல பேசுறது யாராவது பார்த்தாங்கன்னா சைனாக்காரங்க அரசு பண்ணிட்டு போயிருவாங்க, அவன் பையனுக்காக ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுன்னு அவன் போனை வச்சிடறான். நம்ம ஹீரோவுமே அவன் பையனை பாக்குறதுக்கு பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருக்கான். அவன் பையனுக்காக புது டிரெஸ், புது ஃபுட்பால், புது ஷூன்னு நிறைய வாங்கி வச்சுக்கிறான். கூடவே பையன் இத்தனை நாளா பிரிசன் கேம்ப்ல இருந்தான்ல, அதனால அவன் உடம்புல சத்தே இருக்காது. இப்ப அவனை பார்த்த உடனே அவனுக்கு சத்த மாத்திரை கொடுக்கறதுக்காக நிறைய புரோட்டீன் மாத்திரையும் விட்டமின் டேப்லெட்ஸையும் கூட எடுத்து வச்சுக்கிறான். இப்ப அந்த சைனா புரோக்கருமே நம்ம ஹீரோட பையன் மித்தவங்க எல்லாம் கூட்டிட்டு ஆர்டருக்கு வந்து நிக்கிறான். அவங்கள பார்த்துமே இதுக்கு மேல நான் வரமாட்டேன், அங்க ஒரு மழை தெரியுது பாத்தீங்களா, அந்த வேலியை மட்டும் நீங்க தாண்டிட்டீங்கன்னா நீங்க மங்கோலியாக்குள்ள போயிருவீங்க, அதுக்கப்புறம் சைனாவால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க அந்த மங்கோலியாக்குள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரம் நீங்க நடக்கணும், உங்களை பிக்கப் பண்றதுக்கு ஒரு லேடி வருவாங்க, அவங்க கூட ஏறி கார்ல வந்துருங்க. இவன் இந்த மாதிரி முக்கியமா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட பையன் அந்த ஆளை பார்த்து எங்க அப்பா கூட நான் பேசணும், நான் போன் பண்ணலாமா அப்படின்னு கேட்க அந்த ஆளுமே நம்ம ஹீரோக்கு போன் பண்ணிருப்பான். ஆனா அவன் போன் எடுத்துட்டு இருக்க மாட்டான். ஏன்னா நம்ம ஹீரோ அவன் பையனை கூட்டிட்டு போறதுக்காக மங்கோலியா வந்திருக்கான். ஏர்போர்ட்ல இவன் பேக செக் பண்ணும்போது வழக்கத்துக்கு மாறா நிறைய மாத்திரை எடுத்துட்டு போறத அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் பாக்குறாங்க. இது போதை மாத்திரையா இருக்கும்னு நினைச்சு அவனை புடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவுமே இது வெறும் விட்டமின் டேப்லெட் தான், இங்க பாருங்க நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல இந்த கலவரத்துல நம்ம ஹீரோ அங்கேயும் பாஸ்போர்ட்ட விட்டுட்டு வந்துருவான். இப்ப நம்ம ஹீரோட பையனையும் அவங்க கூட இருந்த சில பேர்த்த காட்டுறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மலையில ஏறிக்கிட்டு இருக்க இப்ப கரெக்டா சைனீஸ் போலீஸ் அங்க வந்துடுறாங்க. மித்தவங்க எல்லாம் சைனாக்காரங்களை பார்த்து பயந்தாலும் இவங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தவங்களுக்கு சைனீஸ் தெரியும் போல இருக்கு. போலீஸ்காரங்களை பார்த்து நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சோல்ஜர்ஸோட கையில துப்பாக்கி இருக்கிறத பார்த்தோன்னே இந்த கண்ணை வச்சுதானே என் குழந்தைய கொன்னீங்க, என் குழந்தைய கூடுன்னு அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயத்துல அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் மித்தவங்களை பிடிக்க நம்ம ஹீரோட பையன் மட்டும் அங்கிருந்து ஓடி போயிருவான். இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வேற நாட்டோட பார்டருக்குள்ளயுமே போயிட்டான். இப்ப நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவன் கொண்டு வந்தது நார்மல் மாத்திரை தான் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலுமே இந்த ஆபீசரு உங்க பாஸ்போர்ட் இல்லாம நீங்க எங்கேயுமே நகர முடியாது, அதனால நீங்க ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்ப அழுதுகிட்டு சார் புரிஞ்சுக்கோங்க சார், நானே ரொம்ப நாள் கழிச்சு என் பையனை பார்க்க போறேன், என் பையன் நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வரான், அவன் மட்டும் உங்க ஊருக்கு வரும்போது நாங்க இல்லைன்னா அவன் நிலைமை நினைப்பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த அதிகாரியுமே அதெல்லாம் எங்களோட ஆபீசர்ஸ் பாத்துக்குவாங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, ஆனா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், உங்களுக்கு டெம்பரரி பாஸ்போர்ட் வர வரைக்கும் நீங்க எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோட பையனுமே ரொம்ப தூரம் நடந்து பாக்குறான். ஆனா அந்த சைனா புரோக்கர் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க கூட வரல. இப்ப திடீர்னு அங்க ஒரு கார் வருது. அப்பாடா ஆள் கூப்பிட வந்துட்டாங்கன்னு ஓடி போய் பார்த்தாதான் தெரியுது. ஆனா அந்த கார் நிறுத்தாம அங்கிருந்து அப்படியே போயிருது. இப்ப அப்படியே ரொம்ப நேரம் ஆகுது. அவனை கூப்பிட யாருமே வரல. பசியவனுக்கு வயிற்று கிள்ள ஆரம்பிக்குது. பசி குளிர்னு ஹீரோட பையன் ரொம்பவே கஷ்டப்படுறான். நம்ம ஹீரோவுமே ஒவ்வொரு நிமிஷமும் அவன் பையனுக்கு என்ன இருக்கும், நம்ம போற வரைக்குமே பையன் தாங்குவானான்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி 2 நாள் போக இப்ப ஒரு இடத்துல மயக்கம் போட்டு அப்படியே விழுந்து கிடக்குறான். அவன் கண்ணு முன்னாடியே அவன் நாய்க்குரியால அவன் நாய்க்குட்டியோடையும் அப்பா அம்மா மின்சுவோட எவ்வளவு சந்தோஷமா இருக்குங்கிற நினைவு அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. இந்த மாதிரி கனவு கண்டுகிட்டே இருக்கும்போது இப்ப நம்ம ஹீரோவை ஒரு மார்ச்சரி கூட்டிட்டு வந்திருக்கான். பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோட பையன் அங்கேயே இறந்து போயிருப்பான். இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பயங்கரமா கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறான். இத்தனை கஷ்டத்திலயுமே ஹீரோட பையன் அவங்க அம்மா கொடுத்த அந்த மோதிரத்தை ஒரு வழியா நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருப்பான். இப்ப நம்ம ஹீரோவும் அவன் பையனை ஒரு இடத்துல புதைச்சிட்டான். இந்த மாதிரி அவன் பையனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இப்ப திருப்பியும் பாஸ்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் சவுத் கொரியாக்கு போறான். பிளைட்ல நம்ம ஹீரோ ஏறும்போது அவன் பையனோட வாய்ஸ் கேக்குது. என்னடான்னு தேடி பாக்குறான். பார்த்தா தெரியுது வந்தது அவன் பையன் கிடையாது, மலைன்னு. மழை வந்த உடனே நம்ம ஹீரோக்கு அவன் பையனோட மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போகுது. இனி எப்பெல்லாம் மழை வருதோ அப்பெல்லாம் நம்ம ஹீரோ அவன் பையன் நினைச்சு அழுதுகிட்டு இருப்பான். இப்போ ரொம்ப சோகமா நம்ம ஹீரோ அழுதுகிட்டு அவன் நார்த் கொரியால எவ்வளவு சந்தோஷமா அவன் ஃபேமிலியோட இருந்தாங்கிற மெமரிஸ் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். எங்கே இந்த திரைப்படம் ரொம்ப சோகமா ஒரு முடிவுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திரைப்படம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை பாக்குறேன். பாய்.